பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான். த்ரிஷாவை பற்றி நயனா நாகேந்திரன் சொன்னது சரியா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் விஜயோட ரசிகரை ஏகப்பட்ட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, த்ரிஷா தான் அடுத்த சின்ன முதலமைச்சர் அப்படிங்கிறது பேசியிருக்காங்க. இது ஏன் பேசினாங்க அப்படிங்கிறது விஜய் அவங்க கட்சியை சேர்ந்தவங்களுக்கு யூடியூப்ல பேசினவங்களுக்கு முதல்ல அந்த கேள்வியை எழுப்பணும். அது இல்லாம தலைமை பொறுப்புல வராங்க பாத்திருக்கீங்களா, அவங்க இந்த காலத்து நவீன அந்த காலத்துல பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது கேள்வி கிடையாது. இந்த காலத்து நவீன உலகம் இதுல டிசிப்ளினா இருக்கணும் அப்படிங்கிறது இதாயிட்டு இருக்கு. அந்த காலத்துல இந்த மாதிரி 1 கோடியில மக்கள் 8 கோடி மக்களுங்க அவங்களே டிசிப்ளின் இல்லாம இன்கம் டாக்ஸோட பணத்தை நம்ம கட்டுற இன்கம் டாக்ஸ் பணத்தை செக்யூரிட்டியை கூட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலயும் ஏகப்பட்ட பேரை கொலை பண்ணிட்டு இதையும் வச்சுட்டு இருந்தாங்கன்னா அப்ப நாட்டுக்கு என்ன நல்லது செய்வாங்க? இதை கேட்கணும். டிடிவி தினகரன் இதை பத்தி இது பண்ணாம தனிப்பட்ட விமர்சனத்தெல்லாம் வைக்க கூடாதுன்னா அப்ப தனிப்பட்ட விமர்சனம் இல்லாம ஏன் கட்சிக்குள்ள வரணும்? நீ தனியா இருந்தா ஏன் வைக்கிற?